வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். நான் சேலத்திலேருந்து ரிஷி ஜோன்லியம் கிருபாகரன் பேசுகிறேன். இப்போ ஒரு ஜாதகத்தை நம்ம எடுத்ததுமே எப்பயுமே எல்லாருமே என்ன பார்க்குறோம்னா, திருமணம் எப்போ நடக்கும், அதுக்கப்புறம் குழந்தை பிறப்பு எப்போ, தனநிலை எப்போ இருக்கும், ஒரு குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும், தொழில் உத்தியோகம் எப்படி இருக்கும், வீடு வாசல் சொத்து கிடைக்குமா, நம்மளோட உடல் ஆரோக்கியம், இதை பற்றி தான் ஒரு ஜோதிடத்தில் எடுத்ததுமே எல்லாருமே பார்க்கறது. நம்ம ஒரு ஜாதகம் மூலியமாகவே எல்லா விஷயத்தையுமே நான் சொல்கிறேன். இது எல்லாம் எப்படி நடக்கும், எப்படி நடக்காது, என்னென்ன பிரச்சனைகள் அப்படின்றத ஒரு ஜாதகம் மூலம் முழு விவரமாக நான் சொல்கிறேன். நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கடைசி வரையும் பார்த்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆண் ஜாதகம். 30 வயசு 6 மாதம் 5 நாள் ஆகுது. 16/11/1995 பிறந்துக்கிறாரு. வேலைக்கிழமை. அவன் கொடுத்த நேரம் 4 மணி 30 நிமிஷம். நான் 4 மணி 30 நிமிஷம் 20 செகண்ட் ஏற்றிருக்கிறோம். பொள்ளாச்சியில் பிறந்த ஜாதகம். மகரம் 2ஆம் பாதம். ராசி சிம்ம ராசி. லக்னம் துலா லக்னம். இது நம்ம எப்படி இந்த டைம் கரெக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஆளுங்கரகம் நம்ம பேசும்போது டைமில் ஆளுங்கரகம் போடுவோம். சனி புதன் அப்படின்னா திருமண விஷயத்துக்கோசரம் பேசும்போது புதன் சனின்ற கிரகத்தை இங்கே ஆக்டிவேஷன் பண்ணும்போது கரெக்டான அந்த டைம் நம்ம கொடுத்துரும். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா பாரம்பரிய முறையில் நம்ம பார்க்கும்போது லக்னம் பார்த்தீங்கன்னா துலா லக்னம். லக்னத்திலே பார்த்தீங்கன்னா சூரியன் நீச்சமாயிக்குது. லக்னத்திலே புதன் இருக்கிறாரு, ராகு இருக்கிறாரு, அப்புறம் மாந்தி இருக்குது. 2ல் குரு இருக்கிறாரு. லக்னாதிபதி 2ல் சுக்கிரன் இருக்கிறாரு, செவ்வாய் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5ல் சனி இருக்குது, 7ல் கேது இருக்குது, 11ல் பார்த்தீங்கன்னா சந்திரன் இருக்குது. இப்போ லக்னத்துக்கு 6, 8, 12 எந்த விதமான கிரகமும் இல்லை. அதனால தசையும் 6, 8, 12 நடக்கலை. சந்திரனுக்கு 6, 8, 12 தசையை நடத்தலை. அப்படி இருந்தால் இவருக்கு ஏன் திருமணம் நடக்கலை, ஏன் பெரிய லெவலுக்கு இவங்களால வளர்ச்சி அடைய முடியலன்றது நம்ம ஏன்றது பார்க்கலாம். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு பொது பலன் தான். இப்போ லக்னம்ன்றது துலா லக்னம்னா 2 மணி நேரம் பிறந்தவங்க துலா லக்னம் தான். சந்திரன்றது 2.25 நாளைக்கு அங்கே தான் சந்திரன் இருக்கும். இந்த கட்டத்தில் இருக்கிறதுல 30 நாள் ஒரு மாசக்கோள்கள். இதெல்லாம் புதன், சூரியன், சுக்கரன் இதெல்லாம் மாதக்கோள்கள். இது பார்த்தீங்கன்னா குரு, ராகு, சனி, கேது எல்லாம் வருடக்கோள்கள். அதனால இந்த கிரகங்கள்லாம் ஒரு மாசத்துல பிறந்தவங்க யாருக்கும் பெருசா மாறாது. அதனால ஒரு கிரகத்தை மட்டும் வச்சுட்டு ஆட்சி, உச்சம், பகை, பார்வை, சேர்க்கை இதெல்லாம் வச்சு நம்ம ஜோதிடத்துல பலன் சொன்னோம்னா அது சரியாவதுக்கு என்ன காரணம்னா, வெறும் 6, 8, 12 மட்டும் வச்சு ஜோதிடமாக சொல்ல முடியாது. அப்படி இல்லைன்னா நம்ம ஏழரை சனி, ஜென்ம சனி, அஷ்டம சனி சனியை சொல்றது, அப்புறம் ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி அப்படின்னு கோச்சாரத்தை மட்டும் வச்சு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் தனி மனித ஜாதகத்துக்குலாம் இது செட் ஆகாது. ஏன்னா இதெல்லாம் ஒரு பொது பலன் தான் இதெல்லாம். இப்போ நம்ம ஒரு தனி மனித ஜாதகத்தை எப்படி பார்க்குறோம் அப்படின்னா பிரிக்கிறோம். இப்போ லக்னம் பார்த்தீங்கன்னா இவன் பிறக்கும்போது 2 டிகிரி 50 செகண்டில் துலா லக்னத்தில் இருந்துச்சுன்னா இது தனிப்பட்ட ஜாதகம். இந்த ஜாதகத்து இந்த நேரத்தில் இப்போ டைமே 1 நிமிஷம் மாறினாலும் ஜாதகம் மாறிடும். பொள்ளாச்சின்னு பிறந்த ஆள் சென்னையில் இதே டைமில் பிறந்தாலும் அதோட ஜாதகம் மாறிடும். அதனால் ஒரு ஜாதகம் மாதிரி இன்னொரு ஜாதகம் இருக்காது. ரெட்டை குழந்தைகிட்டே இல்லாத என்ன காரணம் அப்படின்னா இதுதான் காரணம். ஒரு கைரேகை மாதிரி இயற்கை இன்னொரு கைரேகை படைக்கவே இல்லை. இது தனி மனித ஜாதகம். இப்போ பார்த்தீங்கன்னா லக்னமும் போட்டாச்சு, எல்லா கிரகங்களும் எந்தெந்த டிகிரியில் இருக்குதுன்ட்டு டிகிரியெல்லாம் போட்டு பாவங்கள்லாம் எந்தெந்த டிகிரியில் இருக்குதுன்னு போட்டாச்சு. இது எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அவங்களுக்கு நடக்கிற லக்னம் 12 பாவங்கள் எப்படி வேலை செய்யுது, 9 கிரகங்கள் எப்படி இயங்க போகுது அப்படின்றத இதை போட்டாச்சு. இப்போ நம்ம திருமணம் அப்படின்னா 7ஆம் பாவம் திருமணத்துக்கு 7ஆம் பாவம் சாதகமாக இல்லை. அப்புறம் சுக்கிரன் சாதகமாக இல்லை. நடக்கிறது பார்த்தீங்கன்னா சூரிய தசை பார்த்தீங்கன்னா 2020 2026 வரைக்கும் சூரிய தசையும் சாதகமாக இல்லை. திருமணம் ஏன் நடக்கல, தசையும் சப்போர்ட் பண்ணல, காரகமும் சப்போர்ட் பண்ணல, லக்னன்றதும் சப்போர்ட் பண்ணல. அதுக்கப்புறம் குழந்தை பிறப்பு அப்படின்னா 5ஆம் பாவமும் பார்த்தீங்கன்னா கெட்டு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குருவும் கெட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நடக்கிற தசை 4, 8, 12 ஒரு கிரகத்தோட தசையோ புத்தியோ நினச்சுன்னா அவங்களுக்கு ஹார்மோன்ஸ் சுரக்காது, அவங்க குழந்தையெல்லாம் பிறக்காது. அதனால திருமணம் தடைப்படும். தன நிலையில நல்லா இருப்பாங்கன்னா 2ஆம் பாவம் 5, 9ன்னு தொடர்பு இருக்குதோ அப்படின்னாவே தன நிலையில அவங்களால பெருசா வாழ முடியாது. அதே மாதிரி நடக்கிற தசா புத்தியும் 5, 9, 8, 12 நிறைய கிரகங்கள் பார்த்தீங்கன்னா 5, 9, 8, 12ன்னு இயங்குறதுனால பொருளாதார வளர்ச்சியில இவங்களுக்கு பெருசா கொடுக்காது. குடும்ப வாழ்க்கை அப்படின்னா பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கை 7ஆம் பாவம் கெட்டு இருக்குது, சுக்கிரனும் கெட்டுக்குதுன்னா
முதல் திருமணம் வந்து இவங்களுக்குலாம் வந்து எப்பயும் பிரச்சனையாக இருக்கும். 2வது திருமணம் நடக்குமானா 2வது திருமணம் நடக்காது. அதனால் முதல் திருமணம் தான் மனைவி மூலம் கஷ்டம், அசிங்கமாக அவமானப்பட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கு என்ன ஒரே ஒரு பரிகாரம் அப்படின்னா, திருமணமான ஏதாவது ஒரு பொண்ணு, டைவர்ஸ் ஆன பொண்ணையோ, கணவன் விவாகரத்தான பொண்ணையோ, இதை மாதிரி ஒரு பொண்ணுக்கு வந்து வாழ்க்கை கொடுத்தோம்னா இந்த சுக்கரனோட ஆக்டிவேஷன் கொஞ்சம் கம்மியாகும். ஏன்னா இப்போ அடுத்தது வரப்போகிறது சந்திர தசை. இந்த சந்திர தசையில் எப்பப்போ கல்யாணத்துக்கு ஃபேவர் ஆகுனா சந்திரன் நல்லா இருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 2 கிரகம் தான். ஒன்று ராகு, இன்னொன்று கேது. இந்த 2 கிரகம் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும் திருமணத்துக்கு. இது எப்போ நடக்கும் அப்படின்னா ராகு புத்தியோ கேது புத்தியோ வரணும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ராகு புத்தி கேது புத்தியெல்லாம் வராது. அதனால் இந்த அந்தரங்கள் ஏதாவது வரும்போது வேலை செய்யும். கொஞ்சம் ராகுவோ கேதுவோ அந்தரங்கள் வரும்போது அந்த டைமில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும். அந்த டைமில் நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு அது மாதிரி வரும் வாழ்க்கை கிடைச்சா அதை ஏற்றுக்கலாம். அதுக்கப்புறம் தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில் அப்படின்னாவே தசாபதிகள் 4, 8, 12 நிறைய கிரகங்கள் 5, 9ன்னு ஆக்டிவேஷன் ஆச்சுன்னா அவனால தொழில் செஞ்சுலாம் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியாது. எந்த விதமான தொழில் செய்ய முடியாது. படிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9ஆம் பாவம் கெட்டு இருந்தாவே படிப்பெல்லாம் அவங்க வந்து பெரிய அளவுக்கு படிக்க முடியாது. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 8ஆம் கிளாஸ் தான் படிச்சுக்கிறாங்க. ஒர்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் பாவம் வந்து வீக்காக இருக்கிறனால இவங்க வந்து 10ஆம் பாவம் செவ்வாயாக இருக்கிறதுனால இவங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் ஒரு லேபர் ஒர்க்கு தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மற்றபடி இன்னும் பெருசாக வந்து வருமானம்லாம் பண்ணணும் அப்படின்னா 6ஆம் பாவம் வலுவாக இருந்தால் தான் வேலைக்கு போய் நிலையான வருமானங்கள் கிடைக்கணும்னா 6ஆம் பாவம் வலுவாக இருக்கணும். அதே மாதிரி 10ஆம் பாவம் நல்லா வலுவாக இருந்துச்சுன்னா தான் வாழ்க்கையில் வந்து சக்ஸஸ் ஆக முடியும். அதுக்கு தசாபுத்தி சப்போர்ட் பண்ணணும். இதுக்கப்புறம் 4ஆம் பாவம் வீடு வாசல் சொத்து சுகம்ன்றது பார்த்தீங்கன்னா 4ஆம் பாவம் கொஞ்சம் வீக்காக இருக்குது. சுக்கிரனும் வீக்காக இருக்குது. அதனால் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் வீடு வாசல் சொத்துன்றதுலாம் ஒரு பெருசாக இருக்குமானா இருக்காது. லேண்டு கேட்டு எதாவது வாங்கலாம்னா அதுக்கு வாங்கலாம். ஏன்னா செவ்வாய் கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணுறதுனால லேண்டுக்கான விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். உடல் ஆரோக்கியம்னா பார்த்தீங்கன்னாவே லக்னம் இங்கே கெட்டிருந்தாவே உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்லாம் வரும். அது பார்த்தீங்கன்னா சூரிய தசை, அது பார்த்தீங்கன்னா இந்த ஹார்மோன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், உஷ்ணம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் வரதுக்கான விஷயங்களை இந்த சூரிய தசை பண்ணிட்டு இருக்கிறதுனால இது வந்து ஹெல்த் வைஸும் ப்ராப்ளம். சூரியன்றது தந்தைக்கு காரனால அப்பாவு கூடயும் இருக்க முடியாது. இந்த 6 வருஷமாக அப்பாவும் பிரிஞ்சு தான் இருக்கிறாரு. இது மாதிரி வந்து இந்த நீச்சம்ன்றனால இல்லை, இந்த நீச்சம் எல்லாத்துக்குமே இருக்கும். அப்படிலாம் இல்லை. நீச்சம்ன்ற கிரகம் இந்த சனி சூரியன் வந்து எந்த சாரம் பெற்று கெட்டுருக்குதா நல்லா இருக்குதான்னு பார்த்தா தான் நம்ம வந்து சொல்ல முடியும். இதே மாதிரி எல்லா விஷயத்துக்குமே சூரியன்னா உடல் சார்ந்த பிரச்சனைகள், உஷ்ணம் சார்ந்தது, இதயம் சார்ந்தது, இதெல்லாம் வருமா அப்படின்னா சூரியனையும் 5ஆம் பாவத்தையும் பார்க்கணும். அதே மாதிரி தனநிலை அப்படின்னா நம்ம வந்து 2ஆம் பாவத்தையும் பார்க்கணும், குருவையும் பார்க்கணும், சுக்கிரனையும் பார்க்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் நல்லா தனநிலை 2, 4, 6, 10ன்னு இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நல்லா தனநிலை இருக்கும். 5, 9, 8, 12லாம் இருந்துச்சுன்னா தனநிலையில் பிரச்சனை வரும். இது மாதிரி பார்த்தீங்கன்னா 3ஆம் பாவம் மனம் சார்ந்தது, ஹார்மோன் சார்ந்த விஷயங்கள், தாம்பத்திய சுகத்தில் பிரச்சனையை கொடுக்குமானா அதெல்லாம் கண்டிப்பாக கொடுக்க தான் செய்யும். அதே மாதிரி 4ஆம் பாவம் வீடு வாசல் சொத்து சுகம்ன்றது, 5ஆம் பாவம் வந்து கலைத்துறை சார்ந்த விஷயங்கள் செய்கிறதுக்கு நல்லா இருக்குமானா அதுக்கெல்லாம் வந்து செட் ஆகாது. 6ஆம் பாவம்ன்றது நீண்ட நாட்கள் ஒரு துறையில் வேலை செய்யணும் அப்படின்னா 6ஆம் பாவம் நல்லா இருக்கணும். 7ஆம் பாவம்ன்றது சமுதாயத்தில் நம்ம எப்படி இருக்க போகிறோன்றதையும், அடுத்தது நமக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் தொழில் செய்கிறதையும், மனைவி அமைவது எல்லாமே 7ஆம் பாவம். 8ஆம் பாவம் வந்து எதிர்பாராத சம்பவங்கள் நடக்கிறது, விபத்து, அசிங்கம், அவமானம் கொடுக்கறது, இதெல்லாம் வலுக்கக்கூடாது. இதெல்லாம் வலுத்துச்சுன்னா பிரச்சனை கொடுக்கும். 9ஆம் பாவம்ன்றது பார்த்தீங்கன்னா இறையறல், காட் கிஃப்ட். இறையறல்னா 9ஆம் பாவம் நல்லா இருந்து குரு நல்லா இருந்தாலும் இறையறல் இயற்கையாகவே தானாகவே கிடைக்கும். இல்லாட்டினா 9ஆம் பாவம் கெட்டு குருவும் கெட்டு போச்சு அப்படின்னா நம்ம நினைக்கிற விஷயங்கள் கோயிலுக்கு போனாலும் கிடைக்காது. இறைவனே நமக்கு கொடுக்க மாட்டான், சப்போர்ட் பண்ணாதுன்னு அர்த்தம். அதே மாதிரி 10ஆம் பாவம் தொழில் செஞ்சு வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் கஷ்டம், செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குது. இது எப்போ நடக்கும் அப்படின்னா அடுத்தது சந்திர தசை முடிஞ்சு செவ்வாய் தசை வரும்போது 2036ல் ஒரு 6 வருஷம் ஒரு டெவலப்மெண்ட் கொடுக்கும். அதை வச்சு நம்ம வாழ்க்கையில் வந்து டெவலப் ஆகிக்க வேண்டியதுதான் பொருளாதாரம் கொடுக்கறதுக்கு. இதிலே பொருளாதாரம் கொடுக்கறதுக்கு எத்தனை கிரகங்கள் தயாராக இருக்குது அப்படின்னு நம்ம வந்து இதில் பார்க்கலாம். இதில் பாருங்கள், அகம் சார்ந்து புறம் சார்ந்து அப்படின்னு இப்படி காட்டுது அப்படின்னா சூரியன் கிரகம் பணம் கொடுக்கறதுக்கு ரெடியாக இல்லை. சந்திரன் ஓரளவுக்கு நல்லா இருக்குது, செவ்வாய் நல்லா இருக்குன்னா இதுதான் பொருளாதாரம் கொடுக்கும். புதன் கல்வி தகுதியை கொடுக்கல, நரம்பு சார்ந்த பிரச்சனைகளையும் புதன் கொடுக்கும்.
அதுக்கப்புறம் குருன்றது ஒரு 80% இருக்குதுன்னா இது ஒரு பொருளாதாரத்துக்குள்ள சப்போர்ட் பண்ணும். சுக்கிரன் வந்து சரியில்லாதனால தான் திருமண வாழ்க்கையும் சப்போர்ட் பண்ணாது. பொருளாதாரமும் பெரிய அளவுக்கு வளர்ச்சியை கொடுக்காது. சனின்றதும் கெட்டு கிடக்குது. சனி என்ற கிரகம் பொருளாதாரம்லாம் கொடுக்காது, ராகுவும் கொடுக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் வந்து கொடுக்கணும் அப்படின்னா செவ்வாயும் குருவும் இதோட தசாபுத்திகள் எப்போ வருதோ அப்போ தான் பொருளாதாரமே கொடுக்கும். உடல் சார்ந்த அக வாழ்க்கைனா திருமணம், மன மகிழ்ச்சி, சந்தோஷம் அப்படின்னா அக வாழ்க்கைன்றது திருமணம் நடக்கணும்னா இந்த தசாபுத்திகள் சப்போர்ட் பண்ணணும். இதிலே பார்த்தீங்கன்னா சந்திரன்ற ஒரு கிரகம் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் ராகு சப்போர்ட் பண்ணுறாரு, கேது சப்போர்ட் பண்ணுறாரு. இந்த கிரகத்தோட தசாபுத்திகள் வந்தால் தான் திருமணம்ன்ற ஒரு விஷயமே நடக்கும். குழந்தை பிறப்பு நடக்கணும்னாலும் அதெல்லாம் வந்தால் தான் நடக்கும். எதுவுமே தசாபுத்தி வராமல் எந்த விஷயமே நடக்காது. இப்படி வந்து தனி மனிதர் ஜாதகத்தை வந்து இப்படி டிகிரி வைஸாக போட்டு பார்த்தா தான் அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும், என்ன நடக்கும்ன்றதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். பொதுவான பலன்லாம் பார்த்துட்டு நம்ம எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்க முடியாது. நன்றி நண்பர்களே. வாழ்க வளமுடன்.